அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் பிராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆர் லைஃப் சென்டரில் இருந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தகவல் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறேன், பாதி ராத்திரியிலேயே எனக்கு முழிப்பு வந்துடுது, ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்தால் தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அப்புறம் இன்சோமினியா எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுமே தாராளமாக நான் இப்போ சொல்ல போகிற 4 டெக்னிக்கில் ஏதாவது ஒரு டெக்னிக்கோ இல்லை டெய்லி ஒரு டெக்னிக்கோ வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் முதல் டெக்னிக் மட்டும் ஒரு சிலர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சில ப்ரிகாஷன்ஸ் பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்னே பார்த்தீங்கன்னா ப்ரீதிங் டெக்னிக் தான். ஸோ இந்த ப்ரீதிங் டெக்னிக் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு ஹார்ட் சர்ஜரி நான் அண்டர்கோ ஆகியிருக்கேன், இல்லை வந்து எனக்கு கார்டியோ ப்ராப்ளம் இருக்குது, அதுக்காக நான் வந்து மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், எனக்கு வீசிங் ட்ரபிள்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ப்ரீதிங் ரிலேட்டட் ஏதேனும் ஒரு இஷ்யூஸ் இருக்குது, அதுக்கு மெடிகேஷன்ஸ் நான் எடுக்கிறேன்னா தயவுசெய்து இந்த ஒரு ப்ரீதிங் டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். அதுக்கடுத்து சொல்ல போகிற 3 டெக்னிக்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டெக்னிக் வந்து 4 கவுண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஹேல் பண்ணணும். 7 கவுண்ட்ஸுக்கு வந்து அதை ஹோல்டு பண்ணணும். 8 கவுண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ப்ரீத் அவுட் பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இன்ஹேல் பண்ணும்போது ரொம்ப இந்த இடத்துல எந்த ஒரு ஜர்க்கும் இல்லாமல், மசில் டென்ஷன் பண்ணாமல் அழகாக ஒரு 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 நல்ல வாசனையான ஃப்ளவர் கொடுத்தோம்னா நம்ம எப்படி ஸ்மெல் பண்ணுவோம் மைல்டாக. ஸோ அந்த மாதிரி மைல்டாக வந்து இன்ஹேல் பண்ணுங்கள். ஹோல்டு பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு, ஐயோ 7 கவுண்ட்டு சொல்லிட்டாங்க, 7 கவுண்ட் வரைக்கும் நான் பிடிச்சி தம் பிடிச்சி நிறுத்தணும் அப்படி பண்ணாதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ. 7 முடிஞ்சிச்சுன்னா ரொம்பவே நல்லது. இல்லை அதுக்கு முன்னாடியே எனக்கு அவ்வளோ போதும்னு தோணுச்சு அப்படின்னா எக்ஸேல் பண்ண தொடங்கிடுங்க. ஸோ எக்ஸேலும் அதே மாதிரி தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸேல் பண்ணும்போது 8 கவுண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி சின்ன ஒரு இன்ஹேலோடு சேர்த்து அந்த எக்ஸேல் வந்து வேக வேகமாக நடக்கும். இது வந்து நம்மளை உத்து கவனிக்க தான் நம்ம வந்து உள்ள மூச்சு காற்று இல்லை, நம்ம வாலண்டியராக நம்ம வந்து அதை வெளியே ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும். இப்போ நான் சொன்னதை கேட்டுட்டு நீங்கள் கவனிக்க தொடங்குனீங்கன்னா அது ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. எது உண்மையாகவே நார்மலான சுவாசம், எப்போ நம்ம வந்து சுவாசத்தை நிறுத்துகிறோம், எப்போ வந்து நம்ம சுவாசத்தை வெளியே விடுறோம் அப்படிங்கிறதுல நமக்கு கவனம் வர தொடங்கிடும். ஒரு 4-5 நாள் போனாலே உங்களுக்கு அது ஈஸியாக பழகிடும். ஸோ இந்த ஒரு அந்த 4 கவுண்ட்டுக்கு இன்ஹேல், 7 கவுண்ட்டுக்கு வந்து ஹோல்டு, 8 கவுண்ட்டுக்கு வந்து எக்ஸேல் அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்கிள். இது மாதிரி நீங்கள் தூக்கம் வர வரைக்கும் எத்தனை சைக்கிள் வேணாலும் பண்ணலாம். ஆனால் எந்த மசில் டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் டெக்னிக் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஒரு 7-8 போகும்போதே கண்ணில் ஹெவினஸ் நல்லா உணர்வாங்க. ஏன்னா இந்த ஒரு ப்ரீதிங் டெக்னிக் தான் நம்ம ஹிப்னோ கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்கள ட்ரான்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இதே டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த 5 கவுண்ட் 6 கவுண்ட் போகும்போதே கண்ணில் வந்து பயங்கர ஹெவினஸ் இருக்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா ட்ரான்ஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபானது. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்குமே அது தெரியும், நமக்கு தூக்கம் வருது, நம்ம ரிலாக்ஸ் ஆகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஒன்ஸ் அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே இந்த தூங்குகிற பிரச்சனையிலேருந்து மீள்றது அப்படிங்கிறதும் ஈஸியாக நம்மளால் மீள முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 2வது டெக்னிக். அந்த 2வது டெக்னிக் என்னென்னா, ப்ரோக்ரஸிவ் மசில் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் நீங்கள் படுத்துக்கோங்க. தளர்வாக உடம்பு வச்சு படுத்துக்கோங்க. படுத்துட்டு டாப் டு பாட்டம் வரைக்கும், அதாவது ஃபோர்ஹெட்டில் ஆரம்பித்து நம்மளோட ஹெட்டு, ஃபோர்ஹெட்டு, கண், மூக்கு, வாய், தாடை, கழுத்து, ஷோல்டர்ஸு, அப்புறம் செஸ்ட் ஏரியா, அப்படியே கீழே அப்டமன், அந்த மாதிரி வரணும். கால் வரைக்கும், அப்புறம் ஃபீட் வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம கவனத்தை ஒவ்வொரு ஏரியாலையும் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த இடத்த வந்து நம்ம வந்து டைட் பண்ணுறோம். ஒரு 10 செகண்டில் அப்படியே அதை லூஸ் பண்ணுறோம். மொத்தத்திலேயே 10 செகண்ட்ஸ் தான். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த மட்டும் நம்ம பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபோர்ஹெட்டை வந்து நான் டென்ஸ் பண்ண போகிறேன், ரிலாக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து எவ்வளோ என்னால் வந்து இந்த ஏரியாவை வந்து இவ்வளோ தூரம் வந்து டென்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி டென்ஸ் பண்ணுறது. ஸோ கண்ணு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இது பண்ணும்போதே டென்ஸ் ஆகிடும். அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது. இப்படி ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம வந்து டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த ப்ரோக்ரஸிவ் மசில் ரிலாக்ஸேஷன் நம்ம பண்ணும்போது என்டையர் பாடியுமே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரிலாக்ஸேஷனை நோக்கி போயிட்டுருக்கோம். கம்ப்ளீட்டாக எல்லா பாடியுமே ரிலாக்ஸ்
ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போயே கூட உங்களோட உள்ளக்கையை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மெதுவாக விரிக்கும் போது அந்த இடத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகிறது வந்து தெரியும். இது என்டையர் பாடியில் நடக்கும்போது அந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாகவே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து இன்ஹேல் எக்ஸ்ஹேல் எல்லாம் வந்து உங்களுடைய சகஜமான நிலையில் நீங்கள் எப்படி மூச்சு விடுவீங்களோ அப்படி தான். இதுக்கு வந்து எந்த ரூலும் கிடையாது. நம்ம வந்து இழுத்து விடணும், ஹோல்டு பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களை இதில் வந்து நீங்கள் கவனம் வைக்க வேண்டியது எல்லாமே வந்து நம்ம அந்த இடத்துல சுருக்குறோம், விரிக்கிறோங்கிறது மட்டும்தான். மூச்சில் கவனம் வைக்க வேண்டிய அவசியம் இதில் பெருசாக கிடையாது. அதனால் இதை இந்த ஒரு டெக்னிக் நம்ம யார் வேணாலும் பண்ணலாம். அதே நேரத்தில் எனக்கு வந்து ஆல்ரெடி நிறைய பெயின்ஸ் பாடியில் இருக்குது அப்படிங்கிறவங்களுமே கூட எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்குன்னா கூட அந்த இடத்த வந்து நீங்கள் மெதுவாக ரிலாக்ஸ் உங்களால் எந்த அளவுக்கு லைட்டாக சுருக்கி விரிக்க முடியுமோ பண்ணும்போது கூட அந்த இடத்துல உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகுறதுங்கிறது புரியும். ஸோ அதனால் இதில் வந்து எந்த ஒரு பயமும் தேவை கிடையாது. நீங்கள் தாராளமாக சுருக்கி விரிக்கிறது அப்படின்னு பண்ணலாம். ரொம்ப அதுக்காக இழுத்து பிடிச்சி செஸ்ட்டில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த போனெல்லாம் போட்டு அப்படி இழுத்து அப்படிலாம் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து சுருக்க முடியலை அப்படின்னா மென்டலி அந்த இடத்த சுருங்குற மாதிரி நினச்சா கூட போதுமானது. அதுக்கப்புறம் அந்த இடம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் நினச்ச மாத்திரத்துலேயே அந்த இடம் நல்லாவே ரிலாக்ஸ் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது ஒரு அருமையான டெக்னிக். இதுவும் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இதுக்கு எந்த ஒரு ப்ரிகாஷன்ஸோ இல்லை எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. நீங்கள் நல்ல கம்ஃபர்டபுளான பொசிஷனில் படுத்துட்டு பண்ணாலே போதும். அடுத்ததான் நம்ம 3வது டெக்னிக் சொல்ல போகிறது வந்து இது வந்து ஒரு இமேஜரி டெக்னிக்கு. இது பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தேவை. இதுவும் அதே போல தான். நம்ம கம்ஃபர்டபுளாக தான் தூங்குறதுக்கு ஏதுவாக, ஏன்னா தூக்கம் வரப்போகுது. அப்போ அந்த தூக்கத்தை வந்து நம்ம ரிசப்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கம்ஃபர்டபுளாக படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த டெக்னிக் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு தூக்கமுமே கூட நல்லா வர ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ்டில் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மொமெண்ட்டை எவ்வளோ டீட்டெயிலாக திங்க் பண்ண முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக திங்க் பண்ணுறது தான். ஸோ அதுதான் இமேஜரி டெக்னிக். இது இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் நினைக்க போகிறது கிடையாது. நடந்த ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக நினைக்கிறது. டீட்டெயிலாக அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருந்தோம், அன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தோம், நம்ம கூட யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு என்னவா இருந்துச்சுன்ற லெவலுக்கு ரொம்ப எவ்வளோ டீட்டெயிலாக நினைக்க முடியுமோ அவ்வளோ கண் மூடிட்டு அதை எல்லாத்தையுமே பார்க்குறது. நம்மளோட தெரப்பீஸில் இந்த ஒரு விஷயத்தை நான் அடாப்ட் பண்ணும்போது அவங்க வந்து சிரிக்கிறது, அப்புறம் வாயிலே முணுமுணுக்கிறது, அப்புறம் முகம்லாம் அவ்வளோ பிரைட்டாக இருந்ததெல்லாம் நான் நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன். அவங்களுமே முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, நல்ல ரிலாக்ஸாக இருந்தது அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்னிக்கை யார் வேணாலும் நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா நம்மளோட பாஸ்ட்டை பற்றி ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து யோசிக்க போகிறோம். அவ்வளோதான். அதை ஃபுல்லாக மனக்கண் முன்னாடி ஒரு காட்சிப்படுத்தி பார்க்குறது தான். ரொம்ப ஹாப்பியாகவும் ஆகும், ரிலாக்ஸாகவும் ஆகும், நமக்கு தூக்கம் வரும். ஏன்னா அது அந்த ரிலாக்ஸேஷன் அந்த காட்சிப்படுத்துறதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக போக அந்த கண்ணில் அந்த ஒரு ஹெவினஸ் வர்றது, அப்படியே தூக்கத்துக்கு நம்ம போகிறது எல்லாமே தானாக நடக்கும். இதே நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கே இதோட பலன் வந்து தெரியும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற டெக்னிக் பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஸ்கேனிங் மெத்தட் அப்படிங்கிறது தான். இது ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். ஸோ பாடி ஸ்கேன் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹிப்னோதெரப்பியில் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒருத்தருக்கு ட்ரான்ஸில் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு அவங்கள புஷ் பண்ணி முன்னாடி கொண்டு போகிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் டீப்பான ஒரு ட்ரான்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஒரு டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரு மெடிடேஷன் மாதிரி நான் சொல்கிறேன். இது பண்ணணுன்னாலே எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதை நீங்கள் உட்காந்துட்டு பண்ணாலும் ஓகே தான், நீங்கள் படுத்துகிட்டே பண்ணாலும் இது ஓகே தான். என்ன பண்ண போகிறோம், டாப் டு பாட்டம் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஹெட்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஏரியாவாக என்ன பண்ணணும்னா இன்ஹேல் எக்ஸ்ஹேல். இதுக்கு வந்து ஹோல்டு எதுவும் கிடையாது. எந்த கவுண்ட்டுக்கும் நீங்கள் இன்ஹேல் பண்ண வேண்டாம், எந்த கவுண்ட்டுக்கும் எக்ஸ்ஹேல் பண்ண வேண்டாம். உங்களோட இயல்பான மூச்சு உள்ளே வர்றதும் போகிறதும் நடக்கணும். அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். நான் மூச்சை இழுக்கிறேன், மூச்சை வெளியே விடுறேன். விட்டுட்டே என்ன பண்ண போகிறேன்னா கண்களை மூடிட்டு ஃபஸ்ட்டு என் தலையை ஃபுல்லாக ஜஸ்ட்டு வாட்ச் பண்ண போகிறேன். அப்புறம் ஃபோர்ஹெட் வாட்ச் பண்ண போகிறேன். அப்புறம் என் கண்ணை வாட்ச் பண்ண போகிறேன். அப்புறம் என் ஃபேஸ் வாட்ச் பண்ண போகிறேன். அப்புறம் என்னோடய கழுத்து வாட்ச் பண்ண. அப்படி ஒவ்வொரு ஏரியாவாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண் மூடிட்டு எக்ஸேல் இன்ஹேல் உள்ளே வாட்ச் பண்ணிட்டே வருவீங்க. ஸோ ஒருவேளை இது பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல என்னெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா,
நம்ம வந்து மைண்ட் ரிலேட்டடான ஏதாவது இஷ்யூஸ்லாம் நம்ம வச்சுருப்போம். அதெல்லாம் என்ன ஆகும்னா, நம்மளோட பாடியில் அந்தந்த எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் நம்மளோட ஆர்கன்ஸில் அது என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். இதை சில பேர் பாடி ஸ்கேன் பண்ணும்போது நாட்ஸ் மாதிரியோ, இல்லை பிளாக் கலரில் ஸ்மோக்கியாவோ, இல்லை சில இடத்துல ரெட் பேச்சஸ் மாதிரியோ எல்லாம் கூட சொல்லுவாங்க பார்த்துட்டு. ஸோ இது எதுக்குமே நம்ம பயந்துட வேண்டாம். ஸோ நம்ம வந்து ஸ்கேன் பண்ணும்போது சில இடங்களில் நம்மளோட உள்ளே போய் நம்மளோட விஷயங்களே நம்ம பார்க்குறது தான். ஸோ இது வந்து உடனே தெரியுமா அப்படின்னு கேட்டால் சில பேர் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் உடனே பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஐயோ எனக்கு தெரியலன்னு நினைக்க வேண்டாம். யூ ஆர் குட், நல்லா தான் இருக்கீங்க. தெரிஞ்சிச்சு அப்படின்னாலுமே நீங்கள் ரொம்ப உங்கள் மேலே உங்களுக்கு நல்ல அவேர்னஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த டெக்னிக் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட பெயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத வந்து இந்த ஸ்கேனிங் மெடிடேஷனில் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்மோக்கியாக அந்த மாதிரிலாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்களே வந்து உங்களை ஹீல் பண்ணலாம். நீ நல்லாயிடுவ, நீ நல்லாயிட்டே இருக்கிற, உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் லவ் கொடுக்கறது தான் இதுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நாள்பட்டு எந்த பெயின் இருந்தாலும் சரி, இல்லையுமே வரப்போகிற டிசீஸாக இருந்தாலும் சரி, இந்த பாடி ஸ்கேன் மெடிடேஷனில் வந்து அழகாக க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 4 மெத்தட்மே எனக்கு தூக்கம் வராமல் நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஸோ யார் தூக்கம் வராமல் உங்களோட சர்க்கிளில் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சி விட்டு அவங்கள கொஞ்சம் எஜுகேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் வீட்டில் யாராவது அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னா நான் சொன்ன இந்த டெக்னிக்கில் நீங்களே ஒரு டெக்னிக்கை சூஸ் பண்ணி நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டெக்னிக் கற்றுக் கொடுக்குறேன், நீங்கள் அதை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இப்படி ஹெல்ப் பண்ணுறது மூலமாக அவங்க நல்லபடியாக தூங்குறதுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் ரொம்ப நாளாக ஒரு சகோதரி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, அன்ஹீல்டு ட்ராமா நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம லைஃப்பை பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு கொஷின். கண்டிப்பாக அதை பற்றின ஒரு வீடியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றின தகவல்கள் கொடுக்குறேன். இவங்க ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கிற ஒரு கேள்வி. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு திருப்பி இந்த கேள்வி வருதுன்னா கண்டிப்பாக இதை பற்றின விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவும் நிறைய பேருக்கு அந்த அன்ஹீல்டு ட்ராமாவில் நம்ம இருக்கோங்கிறது அவேர்னஸே இல்லாமல் இப்போ தான் அந்த பிரச்சனை வந்தது, இந்த 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பிரச்சனை வந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இது பல காலமாக நமக்குள்ளேயே இருக்குது. அப்பப்போ அது எட்டி பார்க்குது அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லாது தான் அதுக்கு காரணம். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.